ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் கடலை பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வேர்க்கடலையை வறுத்துட்டு நான் அது போல் ஒரு டம்ளரில் க்ளீன் பண்ணி தோலெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேர்க்கடலையில் தோல் நீக்கிறதுக்கு ஈஸியான டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் வறுத்துட்டு இந்த மாதிரி ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா ஷேக் பண்ணிங்க அப்படின்னா அந்த தோல் எல்லாம் உறிஞ்சி வந்துடும். அதுக்கப்புறமே நம்ம எடுத்து புடைச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு டம்ளர் வேர்க்கடலையை எடுத்து வச்சுருக்கேன். எந்த பிளேட்டில் நம்ம ரெடி பண்ண போகிறோமோ அந்த பிளேட்டில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிடலாம். ஒரு டம்ளர் வேர்க்கடலை எடுத்துருக்கோம். ஸோ ஒரு டம்ளர் வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அந்த வெல்லம் கரையட்டும். அதுக்குள்ளே எடுத்து வச்சுருக்க ஒரு டம்ளர், இந்த ஒரு டம்ளர் அப்படிங்கிறது ஒரு 200 கிராம் கடலை இருக்கும். அதை க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் முழுசாக அப்படியே சேர்க்கறதுனால சேர்க்கலாம், இந்த மாதிரி கோர்ஸாக பவுடர் பண்ணி சேர்க்கறதுனால சேர்க்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இதே மெத்தட் தான். இப்போ க்ரஷ் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இந்த மாதிரி வரும். ஒரு 8 to 10 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். நல்லா நுரைச்சி பொங்கி வரும். நீங்கள் தண்ணியில் விட்டீங்க அப்படின்னா கரைஞ்சி ஓடாமல் அள்ளி உருட்டுற அளவுக்கு வரணும் பதம். பாருங்கள், இந்த மாதிரி. அப்படி உங்களுக்கு பதம் தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நல்லா நுரைச்சி பொங்கி வர்றப்பவே நீங்கள் கொட்டிடலாம். இந்த மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ சிம் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வேர்க்கடலையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிங்கிள் ஆகிற அளவுக்கு வெல்லமும் கடலையும் சேர்ந்து இந்த மாதிரி சுற்றுறப்ப பார்த்திங்கன்னா இப்படி சுருண்டு வரும். கூட ஒட்டி வராமல் பேனில் சுற்றிக்கிட்டே வரும். அந்த மாதிரி வர கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 to 3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்க்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் அப்ளை பண்ண பிளேட்டில் எடுத்து கொட்டிக்கலாம். நான் பெரிய பிளேட்டில் கொட்டிட்டேன். ஸோ ஒரு ஓரமாக கரெக்டாக அதை ஷேப் பண்ணி விட்டுக்கிறேன். கத்தியில் நெய் தடவிட்டு பண்ணுங்கள், அப்போ தான் கத்தியில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கொலாய்டெலாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமே நீங்கள் இந்த மாதிரி கட் போட்டு விடுங்க. பாருங்கள், எனக்கே இப்போ நல்ல கொலாய்டில் இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஷேப் போட்டு விட்டுட்டு நல்லாவே ஆற விட்டுடுங்க. ஆறினதுக்கப்புறம் எடுத்தோம்னா தான் ஒடியாமல் ஷேப் கரெக்டாக வரும். நான் கொஞ்சம் கொலாய்டில் இருக்கையிலே எடுத்துட்டேன். ஸோ சரியான ஷேப் வரல. நீங்கள் நல்லாவே ஆற விட்டு எடுங்க, சூப்பராக வந்துடும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான ஸ்நாக், ஹெல்த்தியான ஸ்நாக். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.